ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு உண்மையான உயிருள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? அவன் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும், இயேசுவை புரிந்திருக்க வேண்டும், இயேசுவை அன்பு செய்ய வேண்டும், இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், தன்னுடைய நம்பிக்கையை சான்றாக இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஏன், தன்னுடைய உயிரை கூட துச்சமென மதிக்க வேண்டும். அவன்தான் உண்மையான உயிருள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்க முடியும், இயேசுவினுடைய சீடனாக மாற முடியும். என் அன்புக்குரியவர்களே, இப்ப நான் சொன்ன இந்த காரியங்களை நம்மில் எத்தனை பேர் செய்து இயேசுனுடைய உண்மையான சீடனாக, உண்மையான உயிருள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் உட்பட நாம் எல்லாருமே சிந்தித்து பார்க்க கடவுள் இன்றைக்கு நமக்கு அழைப்பினை தருகிறார். இயேசு மழைப்பொழிவினை நிகழ்த்திவிட்டு கீழே இறங்கி வருகிறார். தொழுநோயார்களையும் 100 தலைவருடைய பையனையும் இன்னும் பலரையும் ஆண்டவர் இயேசு நலப்படுத்துகிறார். புதிய வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதனால் பலரும் அவரை பின்தொடர்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், பின்தொடர்கிறார்கள். இயேசுவை பின்பற்றினால் நமக்கு எல்லாம் கிடைக்கும், நலம் கிடைக்கும், நல்ல அருள் வாழ்வு கிடைக்கும், நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய உள்ளத்திலே அவர்களால் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நம்பிக்கை. இது உண்மையா பொய்யா அது தெரியாது. ஆனால் அவர்கள் போலியான ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் சுமத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இதுல மறைநூல் அறிஞர் தன்னை எதற்காக பின்பற்றுகிறார் என்று இயேசு அவரை அறிந்தவராய் அவரிடத்திலே சொல்லுகிறார். என்னுடைய வாழ்வை பின்பற்றுகிறவர்களுக்கு துன்பம் உண்டு, துயரம் உண்டு, சோதனை உண்டு, வேதனை உண்டு, சவால்கள் உண்டு. இவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய திராணி இருக்கிறவர்கள் தன்னை பின்பற்ற முடியும் என்று சொல்லுகிறார். இறை வார்த்தையிலே தெளிவாக அதைத்தானே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். சிலுவை சுமக்கணும். இயேசுவை பின்பற்ற முயற்சி எடுக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக சிலுவை உண்டு. அதை சுமந்து கொள்ள முடிகிறவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியும். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்று. உனக்கு உள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்று. பதில் என்னவாக வருகிறது? இறந்தவரை அடக்கம் செய்துவிட்டு வந்து பின்பு நான் உம்மை பின்பற்றுகிறேன். சொத்துக்கள் நிறைய இருந்த மனிதர் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா என்று சொல்லுகிறாரே, இது சரிப்படாது என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்திலே ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக முகவாட்டத்தோடு சென்று விட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், சாக்கு போக்கு சொல்லுகிற மனிதர்கள், சாக்கு போக்கு சொல்லியே வாழ்வை கடத்துகிறவர்கள் இயேசுவை ஒரு நாளும் உண்மையாக பின்பற்ற முடியாது. அவர்கள் உண்மையிலேயே உண்மையான இயேசுவுடைய சீடர்களாக இருக்க முடியாது. யார் சவால்களை ஏற்றுக்கொள்ள முன்வருகிறார்களோ, யார் சோதனைகளை சந்திக்க தைரியத்தோடு இருக்கிறார்களோ, ஏன் இறப்பு வந்தாலும் அதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி கொண்டவர்கள் இயேசுனுடைய உண்மையான சீடர்களாக, உயிருள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் இந்த சமூகத்திலே வாழ்ந்து காட்டிட ஆண்டவருடைய அருளை இந்த நாளில் சிறப்பாக பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.